தகுதியற்ற தலைமையை களையெடுத்தது காங்கிரஸ் மேலிடம். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைமை ஏற்கிறார் மாணிக்கம் தாகூர். புத்துயிர் பெறுமா தமிழக காங்கிரஸ்? 60 ஆண்டுகால இயக்கத்தை தீர்த்துக் கொள்வதற்கான சரியான வாய்ப்பை நழுவவிட்டதா? 2026 தேர்தலில் காங்கிரஸ் புத்துயிர் பெற்று மீண்டு எழுவதற்கான வாய்ப்பாக அமைந்த 2026 தேர்தல் களத்தை சரியாக பயன்படுத்தாமல் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தோல்வியை தழுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வம் பெருந்தகை என்றால் குற்றச்சாட்டிற்கு என்ன பதிலளிக்கப் போகிறார் செல்வம் பெருந்தகை? பொறுப்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர், செயல்பாடு திமுகவின் கைக்கூலியாக, திமுகவிடம் பெரும் பொருளுதவி பெற்றுவிட்டு திமுகவின் ஜால்ராவாக செயல்பட்டு வந்தாரா செல்வம் பெருந்தகை? வணக்கம், நான் உங்கள் அருணாச்சலம். மாஸ் மீடியா தமிழ், மக்களின் குரல். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் நீக்கப்பட்டிருக்கிறார். புதிய தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த காலங்களில் கட்சி பொறுப்பு காங்கிரஸ்ல, செயல்பாடு திமுகவினுடைய ஆதரவாளராக கைக்கூலியாக செயல்பட்டு வந்த முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை நீக்கப்பட்டிருக்கிறார். 2026 தேர்தலில் காங்கிரஸ் புத்துயிர் பெறுவதற்கான ஒரு சரியான சந்தர்ப்பத்தை தட்டி பறித்தவர் இவர் என்றால் மிகையாகாது. 2026 தேர்தலில் தாவேகாவுடைய கூட்டணியில் காங்கிரஸ் களமிறங்கியிருக்க வேண்டும். அதுதான் அத்தனை தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பும் கூட, மேலிடத்தின் எதிர்பார்ப்பும் கூட. ஆனால் அதை உடைத்து திமுகவினுடைய கூட்டணியில் இடம்பெற வைத்ததில் மிக முக்கிய பங்கு செல்வம் பெருந்தகை சாரும். அதற்காக திமுகவிடம் பெரும் பெற்றதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உள்ளபடியே 2026 தேர்தலில் காங்கிரசுடன் தாவேகா இணைந்து களம் கண்டிருந்தால், அல்லது தாவேகாவுடன் காங்கிரஸ் இணைந்து களம் கண்டிருந்தால், இந்த திராவிட மாடல், போலி திராவிட மாடல் ஆட்சி ஒட்டுமொத்தமாக அகற்றப்பட்டிருக்கும். அறகுறையா நின்றிருக்கிறாரு. ஏன்னா அது விஷ பாம்பு, விஷச்சந்து, தீய சக்தி. அதை தொட்டு விடக்கூடாது. அடிச்சா தலையில அடிச்சிருக்கணும். இப்ப நீங்க தொட்டுட்டு விட்டுட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் அவங்களுடைய கதறலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பா அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. உள்ளபடியே 2026 தேர்தலில் தாவேகாவுடைய வாக்கு சதவீதம் 35 விழுக்காடுக்கு மேல காங்கிரஸ் கூட்டணியில இணைந்து களம் கண்டிருந்தா 45 50 விழுக்காடு வாக்குகள் பெற்றிருக்க முடியும். அப்படி பெற்றிருந்தா இன்றைக்கு ஆளுங்கட்சியாக தாவேகா தனி மெஜாரிட்டியில் இருந்திருக்கும். எதிர்கட்சியாக உள்ளபடியே காங்கிரஸ் கட்சியில 35 50 எம்எல்ஏக்கள் இருந்திருப்பாங்க. அது தடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த செல்வம் பெருந்தகை போன்ற கட்சி துரோகிகள். உள்ளபடியே அது இப்போ ஒழிக்கப்பட்டிருக்கு. வருங்காலத்தில் காங்கிரஸ் வளர்ச்சி பெறுமா பார்க்கலாம். மாஸ் மீடியா தமிழ் தகவல்கள் சரியானதாக இருந்தா, அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ரிசீவ் பண்ணுங்க. குறிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அரசியல் களத்தில் உங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.